வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேங்கை வயல் விவகாரத்தில் குரல் மாதிரிகள், புகைப்படங்கள், வீடியோக்கள் அனைத்தும் அறிவியல் பூர்வமாக சோதனை செய்த பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு விளக்கம். வேங்கை வயல் விவகாரத்திற்கு சாதிய மோதலோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ காரணமல்ல, இருவருக்குள் ஏற்பட்ட தனிமனித பிரச்சனையே என்றும் உயர்நீதிமன்ற கிளையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் தகவல். திராவிடம்தான் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். விழுப்புரம் மாவட்டத்தில் இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கான மணிமண்டபத்தை திறந்து வைத்து பேச்சு. திராவிடம்தான் இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிச்சு, அது இனியும் தொடரும். திராவிடம் இருக்கிறதால தான் நாட்டோட பிற்பகுதியில் இருக்கிற மாதிரி ஆதிக்க சக்திகளோட பிற்போக்கு கும்பல்களை தலை தூக்க முடியல. அதனால விழுப்புரத்தில் அப்பா அப்பா என்று அழைத்த மாணவிகள் நெகிழ்ந்து போன முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகத்தில் ஒரு தலித் முதல்வராக வேண்டும் என்று ஆளுநர் பேசியிருப்பது தலித்துகளை அபகரிக்கும் சூழ்ச்சி. சென்னையில் விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. தலித்துகளை பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்பதும் ஒரு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. போலி தமிழ் தேசியவாதிகள் இன்று பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார்கள். சீமான் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளராக செயல்படுவதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். தமிழ் தேசியவாதிகள் இன்றைக்கு தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்த துணிந்திருக்கிறார்கள். இது ஏதோ தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு அரசியல் என்று நாம் விலகி நின்று ஒதுங்கிவிட முடியாது. கடல் ஆமைகள் அதிகளவில் இறந்து கரை ஒதுங்குவதற்கு என்ன காரணம் என்று கண்டறியப்பட்டதா? தமிழக அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. தமிழகத்தில் இனிவரும் காலங்களில் கூட்டணி கட்சிகளின் ஆட்சிதான், தனியாக யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்றும் சேலத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீதான வழக்கில் தடை நீங்கியதால் மீண்டும் புலன் விசாரணை தொடங்கியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்கு டெல்லியில் இலங்கை துணை தூதரை அழைத்து மத்திய அரசு கண்டனம். வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க செல்வோர் மீது ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் எதிர்ப்பு. மினி பேருந்துகளுக்கான கட்டணத்தை மாற்றியது தமிழ்நாடு அரசு. முதல் 4 கிலோமீட்டருக்கு 4 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம். மே மாதம் முதல் அமல் என்றும் அரசு அறிவிப்பு. சிவகங்கையில் தனியார் கல்லூரி அருகே முதலமைச்சர் உத்தரவிட்டும் பேருந்துகள் நிற்பதில்லை என்று மாணவியர் புகார். மாணவியர் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் கடந்த வாரம் பிறப்பித்த உத்தரவு பின்பற்றப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. நெல்லையில் பிப்ரவரி 7ஆம் தேதி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு. பிப்ரவரி 6ஆம் தேதி செல்லும் முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல். IS அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாக மயிலாடுதுறையைச் சேர்ந்த அல்பாசித்தை கைது செய்த NIA. சென்னையில் தங்கி ஓட்டுநராக பணியாற்றிக் கொண்டே ISக்கு ஆள் சேர்க்க முயன்றதாகவும் குற்றச்சாட்டு. சத்துணவு திட்டத்தில் 9000 காலி பணியிடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடங்கள் பொது விண்ணப்பதாரர்களுக்கு நிரப்ப தடை. 4% இடங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கி வைக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு.
கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கும் வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும் செர்ரி மலர்கள். ஆர்வத்துடன் கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக குரல் எழுப்பியதற்காக சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க பழங்குடன் விவசாயிகள் வந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விவரங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த அரிட்டாப்பட்டியில் அந்த டங்ஸ்டன் ஆலை அந்த ஆலை வந்த பொழுது சட்டப்பேரவையில் இது குறித்த தீர்மானத்தின் மீதும் விவாதித்த காரணத்தினால் அவரை சந்தித்து அந்த அரிட்டாப்பட்டி மக்கள் அந்த போராட்ட குழுவை சார்ந்த மேலும் மக்கள் நேரடியாக அவரை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் அந்த இசைக்கருவிகள் முழங்க அந்த பல வகைகள் அவங்க நிலத்துல விளைஞ்ச நெல், அதே போல கொய்யாப்பழம், பக்கோட்டா, பப்பாளி பழம் உள்ளிட்டவை எல்லாம் எடுத்து இப்போ நேரடியாக அவரது கிரீன்வே சாலை இல்லத்திற்கு வருகை பெறுவதை நம்ம பார்க்க முடியுது. அந்த ஆலை வந்தால் எந்த அளவுக்கு அந்த ஊர் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் என்பதையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவர் சட்டப்பேரவையில் பட்டியலிட்டு பேசியதும் நாம் பார்த்தோம். அதற்கு நன்றி தெரிவித்து தங்களுக்கு உறுதுணையாக இருந்த அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த ஊர் மக்கள் ஊர்வலமாக கிரீன்வே சாலையில நேரடியாக தற்போது அவருக்கு நன்றி தெரிவித்து அவர்களுடன் எடப்பாடி பழனிசாமியும் கலந்துரையாட இருக்கிறார். தற்போது அந்த காட்சியை நேரடியாக பார்த்து வருகிறார். நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேங்கை வயல் விவகாரத்தில் அறிவியல் பூர்வமான சோதனைக்கு பின்னரே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற கிளையில் தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா இவ்வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்கள். பாலா, அதாவது வேங்கை வயல் சம்பவத்தில் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும், மேலும் அது குறித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று திருமங்குளத்தைச் சேர்ந்த தனிநபர் உயர்நீதிமன்ற மதுரைக்கு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி முரளிசங்கர் முன்பு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அந்த அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். எவ்வாறு என்றால், வேங்கை வயல் சம்பந்தப்பட்ட வழக்கில் மொத்தம் 389 சாட்சிகளும் 196 செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டு அதில் உள்ள எண்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் 87 செல்போன் டவர் லொகேஷனை ஆய்வு செய்து அதில் புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் 31 நபர்களிடம் DNA பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் குரல் மாதிரிகள் மற்றும் புகைப்படங்கள், வீடியோக்கள் அனைத்தும் அறிவியல் பூர்வமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதில் எந்த விதமான தவறுகளும் இல்லை. மேலும் அந்த தொட்டியில் ஏறும் வரை எந்த விதமான கலப்பும் இல்லை. அதற்கு பின்புதான் அந்த மலம் கலக்கப்பட்டுள்ளது. அதை யாரும் பருகவில்லை என்று அந்த அறிக்கை தெரிவித்துள்ளார். இதை ஏற்றுக்கொண்ட அந்த மனுதாரர் மனுவை வாபஸ் பெற்றதை எடுத்து வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.